அடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சுடுதண்ணியில் அடை வேக. இப்போ வெந்துட்டுருக்கும்போது ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, வடிகட்டிக்கலாம். குளிர்ந்த தண்ணியில் கொஞ்சம் கழுவி. இன்னொரு பக்கம் பால் காய்ஞ்சிட்ருக்கு, நல்லா சுண்டை காய வைக்கணும். இன்னொரு பக்கம் வெல்லம் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சிட்டு வருது. இப்போ அந்த அடையை கொதித்து வர டைமில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி போட்டு தாளிச்சிக்கலாம். நல்ல டேஸ்டியான அடை பாயசம் ரெடி.